சரியா இல்லண்ணா தக் லைஃப். தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். இவர் வந்து தெய்வ திருமகள் கமல். பாடி லாங்குவேஜ் வந்து விக்ரம் சார் மாதிரி, வாய்ஸ் வந்து கமல் சார் மாதிரி. ஜோக் சொன்னீங்களா? என்ன ஜோக்கு? யானை ஜோக்குங்க. இல்ல வேணாம். சரி ஒரே ஒரு ஜோக். ஆமாண்ணே ப்ளீஸ் ஒரே ஃபேமஸ்ண்ணே. அவருக்குலாம் சொல்றீங்க. நீ ஃபேமஸ்னு அப்புறமா சொல்லி முடிச்சே ஜோக் சொல்லுவான். நான் சொல்ல மாட்டேன். நான் கன்ஃபார்மா சொல்ல மாட்டேன். 3 யானை போய் கடையில பொருள் வாங்குச்சான். 3 யானை போய் கடையில பொருள் வாங்குச்சான். 2 யானை பொருள் வாங்கும்போது கடைக்காரன் அமைதியா எடுத்து கொடுத்தான். சரி. ஒரு யானை ஒரு பொருள் வாங்கும்போது அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே எடுத்து கொடுத்தான். ஏன்னா அது பெண் யானையா? இல்ல அப்ப கடைக்காரன் நீயே தான் இருப்ப. சரி ஆன்சர். அது பல்ப் வாங்குச்சான். பல்ப் வாங்கினா மொக்க வாங்குச்சு, சிரிச்சான் கடைக்காரன். இது உண்மையாலுமே ஃபேமஸ். இது உள்ள சொல்ல போறீங்களா? இல்லப்பா உங்களுக்கு தான். எனக்கு எக்ஸ்க்ளூசிவா டெலீட் பண்ணுங்க. ஓகே நாங்க வந்து இதுக்கு மேல தக் லைஃப் கமலையும் தெய்வ திருமகள் கமலையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல.